அவுலியாக்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஜியாரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதற்கு முன்னர் இருந்த இமாம்கள் அதே போன்று சஹாபாக்களுக்கு ஜியாரம் கட்டப்படவில்லை. இந்த இலங்கை அதே போன்று இந்தியா போன்ற நாடுகளிலே இருக்கின்ற அல்லது தெற்காசியா போன்ற நாடுகளிலே இருக்கின்ற உலமாக்கள் ஆலிம்கள் இந்த ஜியாரங்களை கட்டி முஸ்லிம் சமூகத்தை கபர் வணங்கிகளாக மாற்றி இருக்கிறார்கள். அதற்கு இந்த ஆலிம்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? உண்மையிலேயே ஒட்டுமன் சாம்ராஜ்யத்தை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். உஸ்மானிய சாம்ராஜ்யம் நம்ம சொல்வார்கள். உஸ்மானிய பேரரசு, துருக்கியை தலைமையாக கொண்ட ஆட்சி. அந்த ஆட்சியிலே இலங்கையில் ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது நடந்தால் கூட அதை தட்டி கேட்கின்ற சாம்ராஜ்ய தலைமைத்துவமாக அது இருந்தது. அது பிற்காலத்திலே வெள்ளையர்களால் அல்லது பிரிட்டிஷார்களால் சிதைக்கப்பட்டு துண்டம் துண்டமாக உடைக்கப்பட்டு தேசங்கள் பிரிக்கப்பட்டன. ஒட்டுமன் சாம்ராஜ்யம் ஆட்சியில் இருக்கிற காலம் வரைக்கும் சகல கபர்களும், உதாரணமாக மஸ்ஜித் நபவியை அண்டி இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கையிலே சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கபர் அழகாக கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. யாரும் இன்னொரு மையத்தை கொண்டு போய் அதுக்குள்ள அடக்க அடையாளப்படுத்த சொர்க்கத்தின் தலைவி வரலாற்றுக்கு மிக முக்கியமானவர்கள். மக்காவிலே ஜன்னத்துல் முஅல்லா என்கிற மையவாடியிலே இஸ்லாத்துக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் மனைவி ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கபர் கட்டப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. ஒட்டுமன் சாம்ராஜ்யம் முடிஞ்ச பிறகு இயக்க ரீதியான ஆட்சிகள் அல்லது ஒரு பின்புலங்கள் தவறான ஆட்சிகள் அரபிய நாடுகளிலே உருவானது. அப்பொழுதுதான் கபர்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. 1400 வருடங்களை கடந்த இந்த இஸ்லாத்திலே சுமார் 1300 வருடம் வாழ்ந்த இமாம்களுக்கு அல்லது முஹத்திஸீன் ஹதீஸ்களை வல்லுநர்களுக்கு அல்லது குர்ஆன் விரிவுரை முஃபஸ்ஸிரீன்களுக்கு தெரியாத அறிவு இன்று சுமார் 100 வருடங்களுக்குள் வந்த அறிஞர்களுக்கு தென்படுகிறதா? அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, இது ஒரு பிழையான ஒரு இஷ்யூ எடுத்து அந்த கபர்களை தரமட்டமாக்குறாங்க. அடுத்ததாக கபர் வணக்கம். கபர் வணக்கம் என்கிற வார்த்தை திருமணத்துக்கு விபச்சார முத்திரை குத்துவது போன்ற ஒரு விஷயம். கபர் வணக்கம் என்ற ஒரு வணக்கம் இஸ்லாத்தில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சொல்கிறார்கள், எனது உம்மத்துக்கள் கல்லையோ மண்ணையோ மரத்தையோ சூரியனையோ சந்திரனையோ வணக்கம் செய்வார்கள் என்று நான் அச்சப்படவில்லை. மாறாக அவர்களுடைய வணக்கத்தில் ரியா என்கிற முகஸ்துதி வந்துவிடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்று சொன்னார். அந்த ஷிர்க்கை நான் பயப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னு சொன்னால், என்ற உம்மத் அப்படியான தவறுகள் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இஸ்லாத்தை முழுமையாக புரிந்து கொண்ட ஒருவருக்கு ஜியாரத்துல் குபூர் என்றால் என்ன, இபாதத்துல் குபூர் என்றால் என்ன என்று நன்றாக தெரியும். கபரை வணங்குறண்டா என்ன, கபரை தரிசிக்கிற ஜியாரத் செய்யறண்டா என்னன்னு தெரியும். கபறுகளை தரிசிப்பது கபரு வணக்கமாக ஆகாது. கபறுகளை தரிசிக்க கூடாது என்கின்ற சாரார் அதற்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை கபர் வணக்கம் என்று ஒரு அடைமொழியை கொடுத்து டெமேஜ் பண்ணுகிறார்கள். அது எப்படி என்றால், ஒரு அழகான தேன் குடித்த ஒருவரை, ஒரு சர்பத் குடித்த ஒருவரை நீங்கள் காட்டு தேன் குடித்த வாசம் அடிக்குதே என்று சொன்னால் அவர் கொஞ்சம் பின்வாங்குவார். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் ஒரு சம்பவம் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு சுவையான ஒரு பானத்தை குடிப்பார்கள். பகடியாக மனைவிமார்கள் சொன்னார்கள், காட்டுத்தேன் வாசம் இருக்கிறதே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று அவசரப்பட்டு மனைவிமாருக்கு பொருத்தமில்லை என்றால் நாம் அதை செய்யக்கூடாது என்று போட்டு இனி அது ஹராமன்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா உடனே ஆயத்தை இறக்கினான், யா அய்யுஹன் நபியு, சூரத்து தஹரீம் என்கிற அத்தியாயம் அதுதான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக லிமர்லாத்தி அஸ்வாஜி, மனைவிமார்களை திருப்பொருத்தத்துக்காக அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் ஏன் நாயகமே ஹராமாக்கினீர்கள் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்ப ஜியாரத்துல் குபூர் என்பது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒன்று. அதை இபாதத்துல் குபூர் என்று ஒரு சில இயக்கங்கள் சாடுவதன் காரணத்தினால அதை நாம் தவிர்ப்பது என்பது அல்லாஹ் வலியுறுத்திய. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அல் ஹாக்குமுத் தகாசுர், இந்த உலகத்திலே அதிகம் சொத்து சம்பாதிக்க வேண்டும் என்கிற பேராசை உங்களை திசை திருப்பி விடுகிறது. ஹத்தா சுர்துமுல் மகாபிர், கபறுகளை ஜியாரத் செய்கிற வரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கபரை கடந்து நீங்கள் சென்றால் அந்த கபருக்காக சலாம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. கபரு அடையாளம் இல்லாவிட்டால் சலாம் சொல்லுவது எப்படி சாத்தியம்? அப்ப குர்ஆன்ல ஹதீஸ்ல ஜியாரத் வலியுறுத்தப்பட்டிருக்குது. அந்த ஜியாரத் ஒரு நல்ல ஒரு சர்பத் அல்ல ஒரு ஜூஸ், ஒரு ஒரு சுவையான பானத்தை நாம் எப்படி காட்டுத்தேன் என்று வர்ணிக்கப்பட்டு அது எனக்கு வேணாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தார்களோ
அல்லாஹ் அதை ஏன் நீங்கள் அப்படி ஹராம் என்று சொன்னீர்கள் என்று கேட்டானோ அதுபோலதான் ஜியாரத்துல் குபூர் என்கிறது. நல்ல மனிதர்கள் வாழும் பொழுது அவர்களை எவ்வாறு தரிசித்தோமோ மறைந்த பின்னும் தரிசிக்கிறோம், மற்றபடி வணக்கம் இல்லை. சரி, அவுலியா உல்லா, அல்லாவுடைய அவுலியாக்கள் என்ன சொல்றோம்? அல்லாண்டு யாருமே சொல்லல. ஒரு அவுலியாவை அல்லாண்டு யாரு சொன்னாலும் அவன் காபிராகி விடுவான். அது பிழையான ஒரு அடையாளம். உண்மையில் ஹசரத் அவர்களே, அதாவது எங்களுக்கு இந்த தலைப்பில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கிறது, நிறைய கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் நேரம் இடம் கொடுக்கவில்லை. அந்த நேரத்திற்குள் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். உண்மையில் இது தொடர்பாக இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிறைய நாங்கள் உங்களோடு கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். உண்மையில் ரசிகர்களே, இவ்வளவு நேரமும் நாம் கல்முனை மொஹியுத்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல், நாகூர் ஆண்டகை தர்கா ஷெரீப் ஆகியவற்றின் கௌரவ பிரதி தலைவர் உஸ்தாத் ஷஃபா முகமது ஆலிம் நஜாஹி முகத்தமுல் காதிரி ஹஸ்ரத் அவர்களுடன் எமது இன்றைய கலந்துரையாடலை நாம் இறையச்சம் என்ற தலைப்பிலும் இறை நேசர்கள் தொடர்பாகவும் முன்னெடுத்திருந்தோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை தெரிவித்தமைக்காக வசந்தம் டிவி சார்பாக நாம் ஹஸ்ரத் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.